வணக்கம். நம்பூமி சேனல் சார்பா நான் உங்கள் ஷாரவணன். இந்த காணொலியில் நாம பார்க்க போற படம் ஜனகணமன. 2022 ரிலீஸ் ஆன ஒரு மலையாளம் கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு 4 பேர் சேர்ந்த கும்பல் ஒரு பெண்ணோட உடலை எரிக்கிறாங்க. அது யாருன்னு பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபஸர். அவங்கள பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு மிக கொடூரமாக கொலை பண்றாங்க அந்த கும்பல். இப்போ இந்த கொலைகார கும்பலை பிடிக்கிறதுக்காக வர்ற ஒரு ஆபீசர், அவர் நேர்மையாக இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் பொழுது அந்த 4 பேரை பிடிக்கிறார். இந்த 4 பேரை பிடிச்சி அடுத்த கட்ட விசாரணை எடுத்துட்டு போகும்போது தான் தெரியுது அவங்களோட பேக்ரவுண்டில் ஒரு அரசியல் கட்சி இருக்கு அப்படின்றது. இப்போ அரசியல் நிர்பந்தத்தின் காரணமாக இவர் அந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சு வேற ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது இவங்க இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க கூடாது அப்படின்ற ரீதியில ஷிஃப்ட் பண்ணும்போது அவங்க 4 பேரையும் என்கவுண்டர்ல சுட்டு கொண்டுறாரு. இப்போ சுட்டு கொண்டதன் காரணமாக இவர் ஸ்டூடெண்ட் மத்தியில் மிகப்பெரிய ஹீரோவாக கருதப்படுறார். அதே சமயத்தில் டிபார்ட்மெண்ட்ல இவர் மேல ஒரு என்கொயரி கமிஷன் வைக்கிறாங்க. இந்த என்கொயரி கமிஷன்ல இவருக்கு அகென்ஸ்டாகவும் இவரால் சுட்டு கொல்லப்பட்ட அந்த 4 பேருக்கு ஆதரவாகவும் வாதாடுறதுக்காக வர்றவர் தான் நம்ம படத்தோட கதாநாயகன் பிருத்திவிராஜ் சுகுமார். இப்போ ஒரு கோர்ட்டுக்குள்ள ஆர்கியூமெண்ட் பண்ணும் பொழுது முதல்ல அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக மட்டுமே இவர் ஆர்கியூமெண்ட் பண்றாரு அப்படின்ற ரீதியில காட்சி அமைப்புகள் நகருது. ஆனா ஆர்கியூமெண்டோட ஒவ்வொரு செகண்ட்லையும் ஒவ்வொரு விஷயங்களை எடுத்து வைக்கிறாரு நம்ம ஹீரோ. முடிவில் தான் தெரியுது, முடிவில் தான் இந்த ஒட்டுமொத்த சம்பவத்துக்கும் காரணமானவங்க யாரு அப்படின்றத சொல்றதுதான் ஜனகணமன இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தோட மொத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது கதையோட திரைக்கலமம் அதை அழகாக நடத்திட்டு போற டைரக்டரும், 2வது இந்த படத்தோட ஹீரோ, 3வது அந்த அரங்கத்திற்குள்ள அமைக்கப்பட்டிருக்கிற உரையாடல்கள். இது எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் இது ஒரு பொலிட்டிக்கல் டிராமா மாதிரி நகர்ந்தாலும் அது அழகா த்ரில்லர் கோணத்துல எடுத்துட்டு போயிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்துல வர்ற செகண்ட் ஹாஃப் முழுவதுமே மிக பரபரப்பாக நகர்கிறது கதைக்களம். அதே சமயத்துல ஒரு மெசேஜோட இந்த படம் முடியுது. நாம யாரை ஆதரிக்கணும் யாரை எதிர்க்கணும் அப்படின்றது யாரோ ஒருத்தர் தான் டிசைட் பண்றாரு. அந்த யாரோ ஒருத்தங்க யாரு? நாம போராடணும் அப்படின்றதே அல்லது இவர் தான் ஹீரோ இவர் தான் வில்லன் அப்படின்றதே யாரோ ஒருத்தர் சொல்லிதான் நமக்கே தெரியுது அப்படின்ற அந்த காட்சி அமைப்புல வர்ற டயலாக்ஸ் எல்லாமே அற்புதம். இந்த படம் மஸ்ட் வாட்ச் மூவி. நீங்க பார்க்கல அப்படின்னா இப்பயும் மலையாளம் பிளஸ் 7 லாங்குவேஜஸ்ல தமிழையும் அவைலபிளா இருக்கு. OTTல நெட்ஃபிளிக்ஸ்ல இப்பயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. இந்த படம் மாதிரியே ஒரு சுவாரஸ்யமான கதைக்களத்தோட அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.